அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாற்றத்திற்காக இன்னைக்கு காணொளி வேறு இடத்துலேருந்து வெளியாகுது. ஆனால் நம்ம வீடு தான் வேறு டேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட ஆஃபீஸ், வீடு ஆஃபீஸு எல்லாமே ஒன்று தான். ரைட்டு. இன்றைக்கி ஜூன் 7ஆம் தேதி இந்திய சினிமா இயக்குனர், பத்திரிகையாளர் காஜா அகமது அப்பாஸ் பிறந்த தினம் இன்று. ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இந்தி திரைப்பட இயக்குனர், நாவலாசிரியர், பத்திரிகையாளர் என்ற பன்முகத்திறன் கொண்டவர் காஜா அகமது அப்பாஸ். ஹரியானா மாநிலம் பானிபட்டு போர் 1526. முகலாயர்கள் கிட்டத்தட்ட 325 வருஷம் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. அந்த பீரியட் ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்து ஒரு வினாக்கள் ஏதோ ஒரு வகையில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. போர்த்துகீசியர்கள் பழங்களை அறிமுகப்படுத்துறது எல்லாமே அந்த பீரியடில் நடக்கும். 16, 17ஆம் நூற்றாண்டு. ஹரியானா மாநிலம் பானிபட் நகரில் பிரபல உருது கவிஞர் காஜா அல்தாஃப் ஹுசைன் ஹாலியின் குடும்பத்தில் 1914ஆம் ஆண்டு இவர் பிறக்கிறார். கிட்டத்தட்ட அந்த முதல் உலக போர் தொடங்குறப்ப பிறக்கிறாரு. பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் ஆங்கில இலக்கியமும், அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பும் படித்துவிட்டு ஜேர்னலிஸ்டாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. பத்திரிகையாளராக என்னை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சட்டம் படிக்கும் போதே இந்திய பல்கலைக்கழக மாணவர்கள் முதல் மாத பத்திரிகையான அலிகார் ஒபினியன் இதழை தொடங்கினார். பாம்பே கிரானிக்கல் பத்திரிகையில் 1935 சேர்றாரு. திரை விமர்சனங்களும் எழுதினார். நயா சன்சார் என்ற முதல் திரைக்கதையை 1941 எழுதிவிட்டார். பாம்பே கிரானிக்கல் இதழில் வாரம் ஒரு முறை லாஸ்ட் பேஜ் என்ற அரசியல் கட்டுரை எழுதி வந்தார். பிளிட்ஸ் இதழில் சேர்ந்த பிறகு அதன் உருது பதிப்பில் இதே தொடரை ஆசாத் காலம் என்ற தலைப்பில் இறுதி வரை 1935 முதல் 1987 வரை எழுதி வந்தார். இதுதான் இந்திய வரலாற்றின் நீண்ட காலம் தொடராக வந்த அரசியல் கட்டுரை ஆசாத் காலம். மிரர் இதழிலும் எழுதி வந்தார். மிரர்னா கண்ணாடி. MIRROR. குருஷேவ், ரூஸ்வெல்ட், சார்லி சாப்ளின், மாசே துங்கு, யூரி ககாரின் உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற பிரமுகர்களை பேட்டி கண்டவர். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை தொடர்ந்து இவரது தாய் உட்பட அனைவரும் பாகிஸ்தான் சென்றுவிட இவர் மட்டும் இந்தியாவை விட்டு வெளிவர மறுத்து இங்கேயே தங்கிவிட்டார். நீச்சா நகர், டாக்டர் கோட்னிஸ் கி அமர் கஹானி, நீச்சா நகர்னு ஒன்று மற்றும் டாக்டர் கோட்னிஸ் கி அமர் கஹானி உள்ளிட்ட பல படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார். தர்தி கே லால் என்ற திரைப்படத்தை 1945 முதலாக டைரக்ஷன் பண்ணுறாரு. ராஜ் கபூரும் இவரது நெருங்கிய நண்பர்கள். இவர் திரைக்கதை எழுதிய ராஜ் கபூரின் ஆவாரா மற்றும் ஸ்டீ 420 மற்றும் ஜாக்தே ரஹோ மற்றும் மேரா நாம் ஜோக்கர் மற்றும் ஹென்னா ஆகிய திரைப்படங்கள் பிரபலமானவை. மேரா நாம் ஜோக்கர்லாம் முக்கியமான படம். இதுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார் இவர். 1951 நயா சன்சார் என்ற தயாரிப்பு நிறுவனம் தொடங்கினார். அன்ஹோனி மற்றும் முன்னா, ராகி உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்தார். இவரது படைப்புகள் சமூக விழிப்புணர்வு, தேசிய ஒருமைப்பாட்டை எடுத்து கூறின. இவர் எழுதி இயக்கிய பல திரைப்படங்கள் மாநில, தேசிய, சர்வதேச விருதுகளை பெற்றது. இவற்றில் ஷகர் அவுர் சப்னா, அமிதாப் பச்சன் அறிமுகமான சாத் ஹிந்துஸ்தானி போன்ற படங்கள்லாம் குறிப்பிடத்தக்கவை. ஆங்கிலம், இந்தி, உருது மொழிகளில் 73 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார். I am not and I land. I am not and I land. I am not an island என்ற பெயரில் சுயசரிதை எழுதியிருக்கிறார். இவரது சிறுகதைகள், நாவல்கள் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டன. நர்கீஸ் தத்து விருது, சோவியத் யூனியன் விருது, காலிப் விருது, பத்மஸ்ரீ விருது போன்ற விருதுகளை பெற்றிருக்கிறார்.
சினிமா, பத்திரிகை, எழுத்து என பல தளங்களில் தனிமுத்திரை பதித்த காஜா அகமது அப்பாஸ் 73 வயசு 1987 காலமானார். நன்றி, வணக்கம்.